மருத்துவ படிப்பில் சேர நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள், அந்த கட் ஆஃப் மார்க் குறைஞ்சதுன்னா, அதுக்கு அடுத்து எடுக்கக்கூடிய மிக முக்கியமான கோர்ஸ் என்னன்னா, பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயன்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ படிப்பு. இப்ப இதனுடைய படிப்பு காலம் பிவிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா, இது அப்ளிகேஷன் வந்து இன்று வெளியிட்டிருக்காங்க மாணவர்களே. இணையதளம் அதில குடுத்துருக்கிறேன். இணையதளத்தில் சென்று அதற்கான விண்ணப்பத்த நீ அனுப்பலாம். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்ஸ் படிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முக்கியமான கட் ஆஃப்க்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க பிவிஎஸ்சிலேயே பிடெக் இருக்குது. அந்த பிடெக் 4 வருஷம், பிவிஎஸ்சி 5 1/2 வருஷம். இப்ப 5 1/2 வருஷ படிப்புக்கு அ என்னென்ன எந்தெந்த இடத்துல வந்து காலேஜ் இருக்குது அப்டின்னா, நாமக்கல் இருக்குதுங்க, சென்னை, அடுத்தது திருநெல்வேலி, அப்புறம் தலைவாசல், ஒரத்தநாடு, தேனி, உடுமலைப்பேட்டை. இந்த 7 இடத்துல இருக்குது. மொத்தம் 660 சீட்டுங்க. இதுக்கு வந்து நீட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீட் எழுதாமயே நீங்க சேர முடியும். இது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில வந்து 100 சீட் இருக்குது. அதுல வந்து 42 சீட்டு பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு. மீதி வந்து +2 மார்க் வச்சு எடுக்குறாங்க. +2ல நல்ல மார்க் இருந்ததுன்னா, நீங்க எடுக்க முடியும். பிசி மாணவர்களா இருந்தா 195க்கு மேல இருந்தா விண்ணப்பிங்க. போன வருஷம் என்ன விஷயம்னா 195.5 அப்படிங்கிறது எம்பிசிக்கு இருந்தது. எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு 5 மார்க் குறையும். 188, 87 இந்த மாரி இருந்தா அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அப்ப இதனுடைய படிப்பு காலம் வந்து 5 1/2 ஆண்டுகள். இதுலயே பிடெக்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் 4 வருஷம் பிஇ படிக்கலாம். இப்ப திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு பால் வளத்த பத்தி படிக்கிறது, கோழி ஆராய்ச்சிய பத்தி படிக்கிறது. அந்த படிப்பு 4 வருஷ படிப்பு. இப்ப இதுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பா இருக்குதுங்க. பிவிஎஸ்சி 5 1/2 வருஷம், பிடெக் வந்து 4 வருஷம். இது படிச்சீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் அது இதுன்னு போறப்போ, இந்த கோழியின் ஆராய்ச்சி, பால் வளம் அல்லது இந்த கால்நடை பராமரிப்பு இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது. ஏன்னா சீட்டு கம்மி. மொத்தமா பார்த்தீங்கன்னா 660 சீட்டு தான். அதில வந்து 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அப்ப அதிலயும் சேரலாம். இத எழுதிட்டு மேல் படிப்பு எம்பிஎஸ்சி படிக்கலாம். அரசு பணியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசு கால்நடை மருத்துவமனைகள்ல டாக்டரா பணியாற்றலாம். ஆகவே மாணவர்களே, இதற்கான விண்ணப்பங்கள் இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அதுக்கான இணையதளம் குடுத்திருக்கிறேன். அந்த இணையதளத்தில் சென்று நீங்க விண்ணப்பிக்கலாம். எம்பிசி மாணவர்கள், பிசி மாணவர்களுக்கு 195 போன வருஷம் கட் ஆஃப். அந்த லெவல்ல இருந்தா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 185க்கு மேல இருந்தா ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ விண்ணப்பிக்கிறவங்க இந்த இணையதளத்தை பார்த்து உடனே விண்ணப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.